Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி கிரியேட்டிவ் போட்டோ எடிட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வேணும்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Picsart ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு நான் ஒரு பேக்ரவுண்ட் தரேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அடுத்து ஆட் போட்டோ போயிட்டு ஒரு ஸ்கை மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது பண்ணிட்டு கரெக்டாக அந்த இதில் பேக்ரவுண்டில் வச்சுருங்க. ஓகே, வச்சுட்டு அப்ளை கொடுத்துருங்க. இப்போ ஆட் ஃபோட்டோ போய்ட்டு உங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக நான் இங்கே வச்சுக்கிறேன். வச்சுட்டு அங்கே ஒரு ஆட் ஃபோட்டோ போயிட்டு கீழே 1/4 கிலோ ஷேர் ஆட் பண்ணணும். லேயருக்கு போயிட்டு மூட் ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதோட ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த லெக்லேயே வச்சுருங்க. இன்னும் ஒப்பாசிட்டி கம்மிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இமேஜுக்கு போயிட்டு அதோட ஷேடோக்கு போயிட்டு ஒரு ஷேடோ க்ரியேட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா கம்மி பண்ணுங்க, லைட்டாக தெரிஞ்சால் போதும். இப்போ ஆட் ஃபோட்டோ போயிட்டு இந்த மாதிரி லென்ஸ் ஃப்ளேர் ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. பிளெண்டிங் ஆப்ஷன் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்து லேயர் அப்படியே மூட் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஸோ கடைசியாக வச்சுக்கோங்க. எல்லா லேயரும் கடைசியாக வச்சுட்டு அப்ளை கொடுத்துருங்க. இந்த மாடல் லேயரை டூப்ளிகேட் பண்ணிடுங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிடுங்க. ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு ஒப்பாசிட்டிக்கு போய் நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. லைட்டாக ரெஃப்ளெக்ஷன் தர்ற அளவுக்கு இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு அப்ளை கொடுத்துவாங்க. கொடுத்துட்டு ஆட் ஃபோட்டோ போயிட்டு ஒரு க்ரௌன் பிஎன்ஜி இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. எடுத்து லைட்டாக ரொட்டேட் பண்ணி வச்சுங்க. ஓகே, வச்சுட்டு அப்ளை கொடுத்துருங்க. இப்போ ஆட் ஃபோட்டோ போயிட்டு ஒரு மணி பிஎன்ஜி இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இங்கே ஒன்று பெருசாக வச்சுக்க, லைட்டாக டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அது இங்கே வச்சுக்கோங்க. ஓகே, கரெக்டாக வச்சுட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஆட் ஃபோட்டோ போயிட்டு இந்த மாதிரி ஒரு பிஎன்ஜி ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் போய் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. சாரி, லைட்டுன்னு வச்சுக்கோங்க. நேரில் போய் டூப்ளிகேட் பண்ணிடுங்க. டூப்ளிகேட் பண்ணி லைட்டாக அந்த சைடு ஒன்று திருப்பி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, கரெக்டாக இருந்துச்சு. வச்சுட்டு அப்ளை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆட் ஃபோட்டோ போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க.
உங்கள் இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் இமேஜஸ் ஆட் பண்ணிங்கன்னா ட்ரா ஆப்ஷனுக்கு போங்க. இமேஜஸ் ஆட் பண்ணி இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. ப்ரெஷ் நல்லா கம்மி பண்ணிடுங்க. ஹெச்டி மேலே அப்படி லைட்டாக போய் விடுங்க. ஓகே, அப்ளை கொடுத்துருங்க. இப்போ ஃபைனல் ஸ்டெப்பை உங்கள் இன்சைட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ நான் அந்த மாடல் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.